அதில் கூட ஒரு சின்ன ஒரு கதையோடு கூட செய்திகளை கடந்து போறேன். பார்த்தீங்கன்னா 2 அம்மா அவங்களுக்கு நடக்க பயம் உண்டு. மழைக்கு அந்த காலத்துல எல்லாம் இப்பதான் கேஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் விரவு தானே, போய் மழை கடந்து போய் விரவெல்லாம் வெட்டிட்டு அவங்க கடந்து வராங்க. ஒரு 4 கட்டு விரவை சேர்த்துட்டாங்க. ஒரு ஆற்றை கடந்து போறப்ப ஆத்துல அவங்களுக்கு தண்ணி கம்மியா இருந்துச்சு. அதுல அவங்க இறங்கி நடந்து போயிட்டாங்க. போய் இருக்கிற 4 கட்டு விரவை ஒவ்வொரு கட்டா மேல இருந்து மலையில இருந்து வெட்டி கொண்டு கொண்டு கீழே சேர்த்துட்டாங்க. பணம் வாங்குறதுக்கு எந்த மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. 4வது கட்டு விரவை மேல இருந்து அப்படியே தலையை வச்சு கொண்டு வரும் பொழுது நல்ல மழை வந்துருச்சு. பயங்கரமான மழை. இந்த மலையில அவங்களுக்கு நடக்க முடியல. கீழே அவங்க மலையில இருந்து இறங்க முடியல. மழை தண்ணி பார்த்தோம்னா பாறை வளர்க்குது, கீழே இறங்க முடியல. ரொம்ப மழை அதிகமா வந்துட்டே இருக்கு. அது 2 தாயாரும் இயேசு அறிஞர தாயார். அப்ப அந்த பக்கத்துல மழை விட்டு சின்ன மரம் இருக்கு, அங்க போய் உட்காந்துட்டாங்க. சரி, கொஞ்சம் மழை நின்ற பிறகு கீழே இறங்கி போயிடுவோம், 4 பேருக்கு இறங்கி கொண்டு போய் வீட்டுல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப கடைசியில ஒரு மழை ஒரு மணி நேரத்துக்கு மேல நல்ல மழை வந்துட்டே இருக்கு. அவங்களால ஒரு முடியல, எப்படி வீடு போய் சேருவோங்கிற எண்ணமெல்லாம் அவங்க வந்துருச்சு. கடைசியில அவர் 2 பேரும் ஜோம் பண்றாங்க. ஜோம் பண்ணும்போது விரவ கீழே வச்சுட்டு மரத்தை நினைச்சுட்டே ஜோம் பண்றாங்க. அந்த வீடு போய் சேர்றதுக்கு உதவி செய்யுங்க சொல்லி. கொஞ்சம் நேரம் ஒரு 1.5 மணி நேரம் பெஞ்ச மழை கொஞ்சமா மழை வெடிச்சிருச்சு. கம்பு ஒடிக்கிட்டே விரவ வச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. கீழே வந்து பார்த்துட்டா தண்ணி ஆற்றை கடந்து போகும்போது தண்ணி கொஞ்சமா இருந்துச்சு. ஆனா பார்த்தோன்னா ஆற்றுல தண்ணி நிறைய ஆயிடுச்சு. நிறைய தண்ணி மழை வந்ததுனால தண்ணி நிறைய வந்துருச்சு. சரி, எப்படியாவது கடந்து போயிடலாம்னு நினைக்கிறாங்க. விரவ கொண்டு போய் வச்சுட்டு எப்படி போயிடலான்னு. திருப்பி மழை அதிகமா வந்துருச்சு. பயங்கரமா மழை வருது. மழை வரும்போது தண்ணி அதிகமா இருக்காங்க. ஆற்றுல தண்ணி வருது. ஆற்றை கடந்து போறது தவிர்த்து வேற வழியே கிடையாது, வீட்டுக்கு போறது. அப்ப மழை பயங்கரமா வந்துட்டே இருக்கு, தண்ணி அதிகமாகுது. அப்ப திருப்பி உட்கார்ந்த இடத்துல ஓரமா 2 பேர் ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும் பொழுது அப்ப ஒரு அம்மா சொல்றாங்க, எப்படியாவது குடிச்சு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு உடம்பா நினைக்கிறாங்க. உடம்பா மறுச்சு போயிடுவோம், தண்ணி அரைச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப யாரோ அந்த அக்கறையில இருந்து ஒரு வெள்ளை கலர்ல அங்கி மேல துணி போட்ட மாதிரி சட்டை போட்ட மாதிரி நிக்கிறாரு. இவங்க பார்க்க முடியல, யாரோ நிக்கிறாங்க. அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா, எடுத்து வாசிங்க, வாகனம் 31:6. வாகனம் 31:6. அந்த மனுஷன் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க 2 பேர்த்த அப்படின்னு சொல்லி படிக்கலே. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அப்ப பலம் கொண்டு திடமனதாகிரு. கூட இந்த 2 தாயார் மழை வருது, கூட தண்ணி ஆற்று தண்ணி பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்ன செய்யறதே தெரியல. நீ செய்ய ஒரு தலைப்புன்னா உன்னை கை விடுவதில்லை. அல்லேலூயா. நீ செய்ய தலைப்பு என்ன? உன்னை கை விடுவதில்லை. அப்ப மழை ஆறு பயங்கரமா தண்ணி போயிட்டு இருக்கு. ஆற்றை கடந்து போக முடியாது, ஆனா அவ்வளவு தண்ணி போகுது. அந்த அக்கறையில ஒருத்தர் கூப்பிட்டே இருக்காரு, வாங்கம்மா நான் இருக்கேன், உங்களை கைவிட மாட்டோமா, உங்க கையை நான் குடிச்சுக்கிறேன், நீங்க 2 பேரும் பத்திரமா குடிச்சு வாங்க, ஒவ்வொருத்தர் குடிச்சு வாங்க, நான் குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாரு. அவங்க நிக்கிறத பாக்குறாங்க, ஒருவர்கிட்ட பார்க்க முடியல, அவங்க குறைதான் கேட்குது. அப்ப ஒரு அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நான் குடிச்சு விடுவேன், அவங்க கட்டாயம் கையை குடிச்சு போவாங்கன்னு ஒரு அம்மா நினைக்கிறாங்க. இன்னொரு அம்மா என்ன பண்றாங்க, இல்ல நான் குடிச்சு தண்ணியில அடிச்சுட்டு போயிடுவோம், அவங்க கையை விட்டா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. இல்ல அவங்க அவங்களுக்கு பிடிச்சது, வாங்கம்மா உங்க கையில மாட்டோமா, உங்களை குடிச்சுக்கிறோமா, நான் இருக்கிறேன், நீங்க கடந்து போய் தண்ணியில அப்படின்னு சொல்லி. ஆனா ரொம்ப என்ன பண்ணிச்சு, பரவாயில்ல குடிச்சிடுறேன், அவங்க இருக்கிறாரு, கை கட்டாயம் கையை குடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தைரியமா ஜோ பண்ணிட்டு இயேசுவேன்னு சொல்லி கத்திட்டு அந்த ஆத்துல குடிச்சுட்டாங்க. அவர் தண்ணி அப்படியே அடிச்சுட்டு போய் அவரை தாண்டி பக்கத்துல அப்படியே கரையில அப்படியே அவங்க கொஞ்சம் மழைக்கு அப்படியே படுத்துட்டாங்க. தண்ணி இன்னொரு அம்மாட்ட வந்துட்டாங்க, அந்த தண்ணியில அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நினைச்சுட்டு
ஐயோ நான் தண்ணியில குடிக்க மாட்டேன், இங்கேயே இருப்பேன், தண்ணியை அடிச்சு போயிட்டா வளர்ந்து இந்த மாதிரிதான் இருக்க முடியாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு வசனம்லாம் சொல்றது. அவரு சொல்ற உன்னை கைவிட மாட்டோமா வாமான்னு சொல்றாரு. பயமா இருக்கு சொல்லி நம்ம குடிக்க பயந்துட்டு அந்த விரவு பக்கத்திலேயே உட்காந்துட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துட்டாங்க. அவரு மையாம கூப்பிடுறாரு, வாமா நீ கட்டாயம் தண்ணி அதிகமா வருது, மழை வந்துருக்கு, நான் ஐயா பொறிச்சிருக்கேன் கூப்பிட்டே இருக்காரு. ஆனாலும் கூட அந்த அம்மா குடிக்க பயந்துட்டு அந்த மரத்தடியிலே உட்காந்துட்டாங்க. கடைசியில அந்த அம்மா அவருக்கு அந்த மனுஷன் கடந்து போயிட்டாரு. அந்த இடத்துல அவர் எல்லாம் மறந்து போயிட்டாரு. அந்த மாதிரி அக்கறைக்கு வந்து அந்த அம்மா எதுவும் பார்க்குது, சரி இந்த அம்மா குடிக்கிற போது தெரியுது அப்படின்னு இந்த மாதிரி நினைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுச்சு. கடைசி இந்த அம்மா உட்கார்ந்து இந்த அம்மா மழை அதிகமாகி ஆத்துல தண்ணி அதிகம் வந்து இந்த அம்மா ஆத்தோட அடிச்சு போய் கடைசியில் நம்ம மறைச்சு போயிடுச்சு. தேவப்பிள்ளைகளே, இது வந்து ஒரு இருக்குன்னா பலம் கொண்டு திடமானதா இது. நமக்கு முன்னாடி ஆண் மழை அதே போல நிறைய பிரச்சனைகள்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒரு பக்கம் பண நெருக்கடியில வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஒரு பக்கம் வேதனையும் மத்தியும் கடந்து இருக்கலாம். எனக்கு சில ஆசீர்வாதங்கள் ரொம்ப வருஷமா தாமதிக்குது, அது பாத்தீங்கன்னா அது நடக்குமாங்கிறே வருமா நடக்குமாங்கிறே தெரியல, அந்த நிலைமையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். அது சொல்றாரு பலம் கொண்டு திடமானதா இருக்கணும். அவரு கூட கைவிடவே மாட்டார், பலம் கொண்டு திடமானதா இரு. நல்ல கூட கேட்டு வாசிக்க பாகமம் 31 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நமக்கு முன்னாடி போறாரு, நமக்கு ஒரு முன்னாடி போறாரு, அவர் கூட இருக்கிறாரு. அதனால நம்ம விட்டு விலக மாட்டாரு, கைவிட மாட்டாரு. யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்க உயிரோடு கூடிய நாட்கள் முழுவதும் எந்த காரியமும் எழுந்து நிற்பதற்கு ஆண்டு விடவே மாட்டார். ஏன்னா அவர் மோசையோடு இருந்தது போல அவர் நம்மோடு இருக்கிறார். அப்ப உங்க ஜீவனுக்கு ஏதுவான பிரச்சனைகளை பிசாசு உண்டாக்குவான். பிசாசு எப்படி பிரச்சனை உண்டாக்குவோம் அப்படின்னா, வீட்டாரே சத்துரு, வீட்டாரே சத்துரு. சத்துரு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து சொந்த பந்தங்கள் வீட்டுல அவங்கதான் பிசாசை எழுப்புவாங்க, பிசாசு சொல்லி கொடுப்பாங்க, அவங்கதான் எழுப்புவாங்க. அவங்க எழுப்பி அவசிடுவாங்க, அவங்க நம்மளை காயப்படுத்துவாங்க, நம்மளை மரணத்துக்கு நேரான வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. ஒரு வீட்டாரே ஒரு சத்துரு. அப்ப தேவர்களே, அப்ப உயிரோடு நம்ம இருக்கக்கூடிய நாட்கள் முழுவதும் நம்மளை ஒருத்தரும் நம்ம மேல கைப்பட கர்த்தர் விடவே மாட்டார். ஏன்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்மோடு கூட வருகிறாரு, நம்ம விட்டு விலக மாட்டாரு, நம்மளை கைவிடவே மாட்டார். அப்படிங்கிறனால புரிஞ்சுக்கங்க, அன்றைய ஜீவனுக்கு ஏதுவான பிரச்சனைகள் எப்போதும் கடந்திருக்கட்டுமே, குடும்பக்காரர்கள் இருக்கட்டுமே, எனக்கு பரிச்சயமான மனிதனை விட்டு விலகி போயிட்டாங்க பிரச்சனைப்பா, உடையே இருப்போம் சொன்னீங்க, நீங்க இல்லாம போயிருக்கலாம், என்ன நடந்தாலும் அன்று நீங்க கூட இருக்கிறீங்க, என் மேல கை போட ஒருத்தரையும் விட மாட்டீங்கப்பா, என்னை பலப்படுத்த நீங்க இருக்கீங்கன்னாலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்கணும் நம்ம ஒவ்வொரு நாளும். அப்ப நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது கத்து நம்மளை பலப்படுத்துவார், நம்மளுக்கு விலகவே மாட்டோம். நீங்க அனைவரும் நினைக்கிறீங்க மிச்சப்பட்டுக்கெல்லாம் பதில் வரல, ஒவ்வொரு நாள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆட்கள் ஒரு அசுத்தமும் செய்யலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைச்சீங்கன்னாவே கத்து நம்ம கூட இருந்தாலும் நம்ம அவருக்கு விலகிட்டு நடக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவரே எவ்வளவு தேவை வந்தாலும் சரி, நீங்க தேவன் என் கூட இருந்தாரு, அதை மட்டும் விலகவே மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு, கூட இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்ட வார்த்தையை சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு சூழ்நிலை வந்துச்சோ அது உங்களுக்கு விலகி. அல்லேலூயா. நீங்க அனைவரும் அப்படி செய்யறதே கிடையாது. ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னா உடனே நமக்கு என்ன செய்யறதே தெரியல, கத்துரை ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணிட்டு கஷ்டம் அடுத்து எப்படி செயல்படுத்துறதுன்னு அதை வந்து ஓடிட்டே இருக்கும். ஆனா நீங்க தேவர்களே ஆண்டவர் நோக்கி நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா நிச்சயமா அது நம்மளுக்கு ஓடுது. இந்த அனைவருக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க எடுத்து வாசிங்களே சங்கீதம் 37:28 படிங்களே, சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. நீங்கள் நாளும் அவருடைய நாமத்தினாலே பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவரை ஒரு நாள் அவரு கைவிடவே மாட்டார். நான் படிச்சிருக்கேன். அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். நீங்கள் நானும் தேவனுடைய பரிசுத்தமாய்
மாற்றப்பட்டிருக்கிறோம். நீங்க என்றைக்கும் காக்கப்படுவீர்கள். எது வந்தாலும் நம்மளை ஆண்டு பாதுகாத்துவார். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். எப்ப ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தமாய் மாற்றிருக்கிறார், அப்ப நம்மளை என்றைக்குமே நம்மளை பாதுகாப்பார். தேவை வரும் பொழுது ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்கப்பா, இந்த காரியத்தை நீங்க விலகவே மாட்டீங்க, கூடவே நீங்க இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறேன், நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஆண்டு நம்மளை அதுல பல கத்துரை நம்மளை அப்படியே பத்திரமா பாதுகாப்பு. அது ரெண்டு அம்மால ஒரு அம்மா ஒரு கட்டாயம் கையை பிடிச்சிருவான்னு நம்பிக்கையில அந்த ஆட்களை குடிச்சாங்க. குடிச்சது நிமித்தமா தேவன் நம்மளை பாதுகாத்தாரு. ஒரு அம்மா குடிச்சா அவளுக்கு கை விட்டாருன்னா என்ன செய்ய முடியும், ஆத்தோடு நான் போயிருந்தேன்னு சொல்லிட்டு பயந்து போய் மரக்காயில உட்கார்ந்து இருந்தாங்க. கடைசியில மனம் அதிகரிச்சு ஆத்துல தண்ணி அதிகரிச்சு நம்ம ஆத்திலேயே அடிச்சுட்டு போயிட்டாங்க. தேவப்பிள்ளைகளே, அப்ப நம்மளுடைய ஆண்டவர் இந்த பாதுகாக்கிறது என்ன, இஸ்ரவேலுக்கு பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை தூக்குவதும் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்மளை தேவன் பாதுகாக்கிறாரு. நம்மளை எந்த சூழ்நிலை விலகவே மாட்டோம், கூடயே வருவாரு. இப்ப எடுத்து வாசிங்க சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆண்டு சொல்றாரு, நம்ம வசனங்களை தெளிவுபடுது, நான் உன்னை விட்டு விளையாடும் கைவிடுவதும் இல்லை. அது உண்மைதான், அது எந்த மாற்றம் இல்லை. ஆனா நீங்க கத்தரை தேடுறது, எப்படி கத்தரை தேடுறீங்க இல்லைங்களா? நீ கத்தரை எப்படி தேடுறீங்க? நீ நம்ம இதையோ தேடி இருக்கிறோம், தேட வேண்டிய ஒழுக்கம் எதையோ தேடுறோம் இல்லைங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்துக்காக வேலையை தேடுறோம், வேலையை தேடி நேரத்துக்கு பஸ் பிடிச்சு பத்திக்கிறமா கடந்து போறோம். அப்ப நீங்க இதையோ தேடி ஓடிக்கிறோம். நீங்கள் நானும் அவர்கள் நம்மளை விட்டு விலகவில்லை, கைவிடுகிற தேவனை தேடக்கூடிய அளவெல்லாம் குறைஞ்சிருச்சு. இல்லைங்களா? தேவனுக்கு எத்தனை பேர் எப்படி தேவனை தேடுறீங்க? கை கொடுங்கப்பா பசப்பா, டெய்லி பாஸ்டர் டெய்லி நான் 1 மணி நேரம் செபிக்காம தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிற வைத்துப்பா, டெய்லி 1 மணி நேரம், டெய்லி 1 மணி நேரம் சொல்றாங்க. பரவாயில்லப்பா, டெய்லி 1 மணி நேரம் ஆனாலும் ஜோம் பண்றாங்க. சோதனம் நானும் டெய்லி எவ்வளவு நான் ஜெபிக்கணுமா? 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். அப்ப தேவனை தேடுற வாந்தி நமக்குள்ள இருக்கணும். நீ இந்த வாந்தி எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. சோத்திரம். அது எதுனால வாழ்ந்து குறையுது நீங்க தான் கேட்கணும். அவர் நம்ம கூடவே இருக்கிற விலகுல. அப்ப நீங்க ஏன் தேவனுக்கு தேடாம விளைவிருக்கீங்க? இன்னைக்கு காரணங்களை கண்டுபிடிச்சு கத்திரிடத்துல மனம் திரும்புங்க. நிச்சயமா வாழ்க்கையில அவருடைய கைவிடுகிறதை நீ புரிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்து வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 22 34 முடிய வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 22 34 முடிய வசனங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இயேசு அநேக ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு மக்கள் அதில் இயேசு அனுப்பிட்டு சீசர்கள் அக்கறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண. இயேசு தனித்து ஜெபம் பண்ண. எத்தனை பேர் டெய்லி தனி ஜெபம் பண்றீங்க? பார்ப்போம். டெய்லி தனியே ஜெபம் பண்றீங்க. தேவனை பிறகுல தனியா ஜெபம் பண்ண வாரம் பகுதி போற பக்தர். அதனால ஒரு வாரம் ஜெபமே, ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் ஜெபமே ஆஃப்லைன் துதிக்கவே மாட்டேன், பைபிள் படிக்கவே மாட்டேன், அவர் துதிக்கவே மாட்டேன், அவர் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், அவர் நன்றி சொல்ல மாட்டேன். எனக்காக வீட்டுக்காக ஜெபிக்காது பாஸ்டர், நான் ஏன் ஜெபிக்கிறேன்? நான் படுத்து நல்லா காலையிலே சாயங்காலம் தூங்கினா போதும் அப்படின்னு நீங்க நிறைய நினைக்கிறீங்க. நீங்க அப்படித்தான் எனக்கு அம்மா ஜெபிக்கிறாங்க, எனக்கு அப்பா ஜெபிக்கிறாங்க, எனக்கு தம்பி ஜெபிக்கிறாங்க, எனக்கு பிள்ளைங்க ஊழியம் செய்யறாங்க, நான் பத்தி கவலை இல்லை, இதை வேணா செஞ்சுட்டு நான் பத்தி கவலை இல்லை அப்படின்னு நினைச்சீங்க. தேவைப்படுறது நிச்சயமா நீங்க கைவிடப்படுவீர்கள். எப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் தனியா நம்ம பசிக்காக எப்படி சாப்பிடணும், அதே போலதான் நம்ம டெய்லி தனி ஜெபத்துல இயேசு கிறிஸ்துவே தனித்திருந்து ஜெபிக்காத வசனம் சொல்லுது. நீங்க அநேக தனித்திருந்து ஜெபிக்கவே கிடையாது. தனியா நீங்க ஒரு அறைக்குள்ளாய் போய் ஆண்டவரோடு நீங்க தனியா இருந்து அதிகம் நேரம் சிந்திக்கணும்.
மேக்சிமம் ஒரு நேரம் துடிக்கணும். நம்ம அப்படிலாம் பண்றதே இல்லை. நம்ம பாட்டுல இஷ்டப்படி புரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு கைவிட மாட்டாரு விலக மாட்டாரு அப்படின்னு அந்த வாழ்க்கை மாசம் எப்படி பூ செய்வாரு? கட்டாயம் செய்ய மாட்டாரு. அப்ப அந்த இன்டெலிஜென்ட் பிரேயர் ரொம்ப அவசியம். அன்னிச்சுக்கும் ஃபர்ஸ்ட் எப்படி கொண்டு 5 பேர்னா அந்த தட்டு வரணும், இந்த தட்டு சாப்பாடு வரணும்னு நினைக்கிறோம்ல, இதை போல டெய்லியும் அனுதினமும் கர்த்தர் நல்லவரோட நிறுத்தணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், ருசிக்கணும். அனுதினமும் பாடணும், வார்த்தையை கேட்கணும், துடிக்கணும், செய்யக்கூடிய நன்மையை நினைச்சு நம்ம பாடி கொண்டாடணும். நிறைய நம்ம தனி ஜெபம் ஒவ்வொருத்தரும் குடும்ப ஜெபம் பண்றீங்க, அது ஓகே. குழுவா ஜெபிக்கிறீங்க, அது ஓகே. ஃபேமிலி ப்ரேயர் பண்றீங்க, அது ஓகே. ஆலயத்துக்கு ஜெபிக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. தனி ஜெபம் கட்டாயம் அவசியம். இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபிச்சார் வசனங்கள் இருக்குதா? படிகளே, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடு கடலிலே சேர்ந்து படகு ஏறிட்டாங்க. நடு கடல்ல பாத்தீங்கன்னா சீசர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. எதிர்காற்றா இருந்தபடியால் எதிர்காற்று, பலமான காற்று. நீங்க நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கையில திடீர்னு இருக்காருங்க, திடீர்னு மறைச்சு போயிட்டாருங்க. திடீர்னு நல்லா இருந்தாங்க, திடீர்னு கூட படம் வருங்க, நினைச்சு கூட பார்க்கல. திடீர்னு என் பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, என்ன செய்யறதே புரியல. நீங்க சும்மா பாடுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, வார்த்தைகளை சொல்லுவாங்க. எதிர்காற்று இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல வீட்டுல கோபப்படுவாரு, பயங்கரமா பேசுவாரு. அவர் பேசினாலும் நானும் திருப்பி பேசிடுவேன். பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க திரும்பி இருப்போம், சபைக்கு வருவோம். நாவல்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தேவனை தூசிகரமான வார்த்தைகளை நம்ம பேசுவோம். வீட்டுக்காரர் என் மேல தவறே இல்லை, இப்ப வார்த்தையை பேசுறாரு, நான் ஒரு சும்மா வருவேனா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை பேசினாரு, 10 வார்த்தை பேசுவோம். இதே நாவல்ல இப்பட்ட வார்த்தைகளை பாஸ்டர் என்ன மட்டும் அவர் பேசுறாரு, நான் ஒரு தப்பும் பண்ணல பாஸ்டர், இன்னைக்கு இந்த மாதிரி வார்த்தையை சொல்றாரு, அதனால நானும் பேசிட்டேன், நானும் கோவப்பட்டுட்டேன். அப்படி யாராவது பேசியிருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு தெரியல. இப்படி வார்த்தைகளை பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. சொல்லுது துவைத்தலும் சதைத்தலும் இந்த நாவல் வார்த்தையில தான் வருது. அதனால நம்ம நாவல் எப்பவுமே தேவ துதிக்க மாத்திரம் பயன்படணும். நீங்க நாவல் பேசுனா நீங்க தேவ துதிக்க நம்ம நாவல்னால சாப்பிடுறது முக்கியம் இல்லை, இந்த நாவல் தேவ துதிக்கணும். அப்ப படிங்க படகு அதற்குள்ளாக கடவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. எதிர்காற்று பயங்கரமா இருந்ததுனால இந்த படகு பக்கமும் அங்கும் இங்குமா அலைகள் போன அங்கும் இங்குமா படகு ஆடுது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து இரவு நேரத்துல பயம் உண்டாது. நீ கூட கர்த்தர் பயணத்தை நான் உன்னை சொல்லி எதிர்காற்று பயங்கரமா இருக்குது, அலைகளினால படகு அங்கும் இங்குமா போகுது. உங்க வாழ்க்கைங்கிற படகுல நீங்க அங்கும் இங்குமா அலையலாம். அங்கும் இங்குமான சில பிரச்சனைகள்ல வேதனைகள்ல சில ஆசீர்வாதங்கள் தாமதிப்பதனால ஒருவேளை நீங்க நடக்குமா, வருமா வராத இப்படியே போயிடுமா அப்படின்னு நினைச்சு நீங்க பயந்து போய் நீங்க எல்லாம் ஒரு இருளாய் காணப்படலாம். எல்லாமே உங்களோட வாழ்க்கையில எல்லா பத்தி இருளாய் காணப்படலாம். கவனிங்க, இருளாய் காணப்படுறதுனாலே ஒரு பெரிய ஒரு கூட்டு வாழ்க்கையில செயல்பாடு. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஒரு பிரச்சனை தான் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் நான் சிக்கியிருக்கிறேன், எதை சமாளிக்கிறதே ஒண்ணுமே புரியல, எப்படி இந்த பிரச்சனை மாறுமே தெரியல, ஒரே பயமும் கலக்கமும் திகிலும் ஒன்று வந்துச்சு. அப்பா என்ன செய்யப்படுறது ஒரே புரியல சொல்லி நீங்க அதை அப்படிப்பட்ட நிலையில வார்த்தை
நீங்க ஒரு கோவைப்படாதீங்க, பயன்படுத்தி நான் முன்னிட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. படிமா உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். உடனே ஆண்டு சொல்றாரு, நான் தான் கடல் மேல் நடந்து கொண்டிருக்கேன், பயப்படாதீங்கன்னு சொல்லி. நிறைய பேர் ஆண்டு கூட இருக்கிறாரு, நம்மளை விட்டு விலங்குல, நம்மளை கைவிடல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நம்ம பிரச்சனைக்கு வந்து நம்ம பயந்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அப்படியே பயந்து கத்தருக்கு தான் பிடிச்ச வசதி பயம். அவருக்கு பயப்படக்கூடிய பயம் எல்லாம் இல்ல. அதிகாரிகள் பயப்படுறோம், அவங்க அதிகாரிகள் என்ன கேள்வி கேட்பாங்க, ஒரு வேலைக்கு போகக்கூடிய முதலாளிக்கு பயப்படுறோம், வாங்க ஸ்கூல் சம்பளத்துக்கு உண்மையா வேலை செய்யணும் அதுக்கு பயப்படுறோம், இதுக்கு கூட நம்ம பயப்படுறோம். ஆனா கத்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லை. நீ நிறைய தேவர்களுக்குலாம் நீ குறைஞ்சிடுச்சு. அதனாலதான் ஆசீர்வாதம் எல்லாம் குறைஞ்சிட்டே போறது காரணமே. படி வைக்கல. பேதுரு அவர்களை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். ஒரு ஆசை. ஆனா இயேசு மாத்திரம் கடவுளா நடந்தாரு, நானும் நடந்தா என்ன? அவனுக்கு ஒரு ஆசை. அதான் இருக்கிறாங்க. நானும் இவனுக்கு ஒரு ஆசை, நான் கடவுள் மேல நடந்து வரணும் சப்பா அப்படின்னு சொல்லினா. அதற்கு அவர் வா என்றார். உடனே அவர் சொல்றாரு, இப்ப கடவுள் மேல நடந்து வாப்பான்னு அவர் சொல்றாரு. அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக, நீங்க படகுல போயிட்டு இருக்கீங்க, கடவுள்ல நடந்து வராது, ஆண்டவர் நிக்காத பாக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆசைப்படுறீங்க, அப்ப நானும் கடல் மேல் நடக்கணும். அப்படி சரி வாமான்னு சொல்லி போவீங்களா? ஆண்டவர் நீங்க கடவுள், நாங்க பாவி ஆண்டவர், நீங்க ஒழுங்கு நாங்க எப்படி கடல் மேல் நடந்து வருது அப்படித்தான் கேள்வி கேட்பீங்க. ஆனா பேரு கேட்ட உடனே ஆண்டவர் வாக்கு சொல்றாரு. உடனே கடல் படகு விட்டு இறங்கி பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அவருடைய விசுவாசத்தின் பிரகாரமே ஜலத்தின் மேல் நடந்தான் எழுதப்பட்டது. அப்புறம் நடந்து போயிட்டு காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு கவனிங்க. வாழ்க்கையில நீங்க நிறைய குடும்பங்கள்ல காற்று பலமா இருக்குது, பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருக்கு. காற்று பார்த்தீங்கன்னா நிறைய காலங்கள் உண்டு பூமியில. வெயில் காலம், மழை காலம், காத்தடி காலம், நிறைய காலம் உண்டு. எல்லா காலத்திலயுமே காற்று அடிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா காற்றடி காலத்துல ரொம்ப காற்று பயங்கரமா அதிகமா இருக்கும். அப்ப ஏற்கனவே காற்றுனாலதான் படகு அங்கும் இங்குமா அழுதுட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு இருக்காரு. இவன் கடல் மேல் நடந்து போயிடலாம். காற்று பலமா இருக்குது. நிறைய வாழ்க்கையில குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் பலமா இருக்கு பாஸ்டர். ஒரு நாள் திருந்தவே மாட்டாரு, ஒரு நாள் ஒரு மாறவும் மாட்டாரு, ஒரு நாள் ரசிக்கப்பட மாட்டாரு. நீங்களே தீர்மானிக்கிறது. என் பிள்ளை வாழ்க்கையில் மாற்றம் வரவே செய்யாது, என் கடல் மாறவே செய்யாது. நான் எப்படி ஆண்டு ஊழியத்தில பயன்படுத்தப் போறேன், நீ எப்படி ஆண்டு பயன்படுத்துவார், எந்த பாதையில் நான் போறது, கூட துணை யார் ஓடுவா, யார் கூட நிற்பா, இப்படிப்பட்ட பல காரியங்கள் காற்று பலமாய் இருப்பதை கண்டு திருவிழா போல ஒரே உலகி எனக்கும் பயமும் கலக்கமும் திகழும். இவர்களெல்லாம் ஆசீர்வாதம் இசப்பா, இவங்கெல்லாம் ஈடுபட்டாங்க, இவங்கெல்லாம் திருமணம் நடக்குது, இவங்கெல்லாம் கன்சீவ் ஆயிடுறாங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நிலைமையெல்லாம் மெல்ல மாறிடுது. இந்த வாழ்க்கை நிலைமை மாறல, பிரச்சனை மாறல, இதே பிரச்சனையில ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா காற்று பலமா இருக்குது, ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் பலமா வந்துட்டே இருக்குது. எப்படி தப்பித்து தொடங்க ஒண்ணுமே புரியல. அப்பதான் நீ சொல்லணும், அவர் என்னை விட்டு விடவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டாரு. சொல்ல முடியுமா? அப்படி நீ சொல்ல முடியுமா? நான் என்ன வரும், ஒரே புலம்பல், ஒரே புலம்பலான வார்த்தைகள், ஒரே பிரச்சனை, ஒரே தலைவலி, ஒரே கடன்பானம், பலதான் நினைச்சா நீ குழம்பு கடந்த நாட்கள்ல அப்படி நீங்க ஏதாவது குழம்பு இருந்தா இன்னைக்கு மனம் தெரிஞ்சுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. காற்று பலமா இருந்தது கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் கவனிங்க. என்னைக்கு தேவப்பிள்ளைகளே அவர் சமூகத்தை நீங்க ஏழாம் வளர்க்கிறீங்களோ கட்டாயம் நீங்கள் நானும் அமர்ந்து போயிடுவோம். இல்லையா? அவர் சமூகத்தையும் அவரையும் வளர்ந்தீங்கன்னா நிச்சயமாய் நம்ம அமர்ந்து போயிடுவோம். இது புரிய மாட்டேங்குது. எல்லாம் ஆசிரியர் வந்துருச்சுன்னா ஆய கத்தரை தேடணும். எனக்கு கத்தரை நீ தேடணும்னு அவசியமே இல்லை, ஆலயத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. கட்டாயம் நீங்க அமர்ந்து போயிருவீங்க, மூழ்கி போயிருவீங்க. இயேசு நோக்கி தேர்வு பார்த்தான், கடல் மேல் நடந்தான். இல்லைங்களா? இயேசு நோக்கி பார்த்தான், கடல் மேல் நடந்தான்.
என்னைக்கு இயேசுவை பார்க்கலையோ, காற்று கடலையோ காற்றையோ இதையை பார்த்து பயந்தானோ தண்ணியில முழுங்கி போயிட்டான். நீங்கள் நானும் முழுங்கி போடான்னு சொல்லிதான் ஆட்டோட கூட பேசிட்டே இருந்தேன். நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். காற்று பலமான பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும், ஒரு வேதனையை கொண்டு வரும், நெருக்கத்தை கொண்டு வரும், பாட்டத்தை கொண்டு வரும், எல்லாத்தையும் கொண்டு வரும். நீ காற்றை பார்க்காத, கர்த்தரப்பார். இல்லையா? நீ கர்த்தரத்தை பெறக்கூடிய அந்த காரியத்தை அதிகப்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணு. பைபிள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பத்தினியா இருக்கும், கர்த்தருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ நன்மை குறைபடுறது என்ன சொன்னீங்க? கர்த்தரை பெறக்கூடிய காரியம் குறைஞ்சிச்சுன்னு இருக்கும். நிறைய நன்மைகளுக்கு வராது பாஸ்டர். ஏன் தெரியல அப்படின்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கர்த்தரை தேடுறது குறைஞ்சிருச்சு. நினைச்சு பாருங்க, ஒரு வேலை கிடைக்கும் எப்படி ஜெபம் பண்ணீங்க? யோசிச்சு பாருங்க, குழந்தை கிடைக்கும் எப்படி ஜெபம் பண்ணேன்? அச்சிக்கப்படணும் எப்படி ஜெபம் பண்ணேன்? ஒரு ஆலயத்துக்கு போகணும் எப்படி ஜெபம் பண்ணேன்? இந்த வியாதி மாறணும் எப்படி ஜெபம் பண்ணேன்? அப்பெல்லாம் அப்படி ஜெபிச்சீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் மாறின பிறகு அவங்க மாறிடுறாங்க. மெல்ல 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 நீங்க தண்ணிக்குள்ள முழுகிட்டே இருக்கும். மறந்து போயிடாதீங்க. காற்று பழமா தான் இருக்கும். பிசாசு பல விதமான பிரச்சனை கொண்டுட்டு தான் இருப்பான். ஆனா நீங்க பிரச்சனையை விசாசை பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் மூழ்கி போயிருந்தீங்க. அதான் பேதர் செஞ்சான். அதே நடந்து வாப்பான் நடந்து வந்துட்டான். காற்று பலமா இருக்கிற காற்று பயந்து தண்ணீரை மூழ்கிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நான் உன்னை விட்டு விளைவில்லை, கைவிடுவதில்லை. கர்த்தர் முன்னாடி இருக்காரு, ஒரு முன்னாடி இருக்காரு, நடந்து போயிட்டு இருக்கிறான். காற்றை பலமான காற்றை எப்ப பார்த்த? உன் பிரச்சனையா நீ பாக்குற, உன்னுடைய வியாதியா பாக்குற, உன் கடன் பலத்தையா பாக்குற, உன்னுடைய ஆசிரியர் குறைச்சலையா நீ பாக்குற. உனக்கு அவருக்கு ஒரு உண்டாக்குறது தெரியும், என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும். இல்லையா? என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்ப செய்யணும். இல்லையா? அவருக்கு தெரியும் எல்லாமே. அவர் உள்ள வளர்ந்து வச்சிருக்காரு. நிறைய பேருக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது, எல்லாம் தெரியும், புரிய மாட்டேங்குது. விசுவாசியா எதுவும் சொல்லுறது, விசுவாசியா இருக்கணும். நீங்க நிறைய நேரங்கள்ல அவிசுவாசியா இருக்கணும். நம்ம காற்று பள்ளமா இருக்குது, பிரச்சனை அதிகமா இருக்குது, போராட்டம் அதிகமா இருக்கு, தண்ணீர் அதிகமா இருக்குது, கர்த்தரை தேட முடியல, கவர்மெண்ட் முடியல, ஒரே தூக்கமாக வருது. எனக்கு ஒரே தூக்கமா வருது, வெள்ளவிதமா இருக்குது, சோர்வா இருக்குது. பாத்துக்கியா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தூக்கம் வராது. ஏன் போட்டிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஆலயத்துல வந்தா மட்டும் நிறைய தூக்கம் வரும். அலையிலூயா. என்ன தெரியல, நிறைய சொல்றீங்க நான் பாத்துருக்கேன். நிறைய பேர் ஆலயத்தை தூங்குவாங்க. நீ தூங்குங்க வேற பிள்ளைங்களே பாத்தீங்கன்னா நீ தண்ணிக்குள்ள மூழ்கிறதுக்கு அவர் மூழ்கிறது ரெடின்னு அர்த்தம். ரொம்ப ஆழமா போயிருந்தீங்கன்னு அர்த்தம். அதனால ஆலயத்தை தூங்கக்கூடாது, தோங்குறோம். நீங்க ஆலயத்துல தூங்கினா ஆமியார் பார்க்கலாம் தூங்கிடுவாரு. கண்ணை மூடா முடிச்சு எதுவையா நம்ம கண்ணை முடியும். எதுவையா நீ ஆலயத்துல தூங்குறது அவங்களோட பிசாஸ் நல்லா தூங்கி பார்ப்பாங்க. ஊருக்கு பேசுவாங்க, உலகத்துல பேசுவாங்க. ஜோமன் உட்காந்து பதிலைப்பட்டு 10 கொட்டாய் விடுவாங்க. கதையே பேசுவாங்க. இந்தியா ஆரம்பிச்சு அமெரிக்கால போயிடுவாங்க. இங்கே புத்தி எடுத்து வருவாங்க. கடைசியில நம்ம குடும்பத்துல பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு கடையில புரிவிக்கணும் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம பார்க்கணும், நம்ம எப்படி இயேசுவை தேடுறோம், எப்படி பைபிள் படிக்கிறோம், எப்படி ஸ்தோத்திரம் பண்றோம், தண்ணீரை முழுகிட்டு இருக்கிறோமா, விசுவாசியா இருக்கிறோமா, அவிசுவாசமா இருக்கிறோமா, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நீங்க எப்படிதான் நடந்துட்டு இருக்குது. பைபிள் படிக்க உட்காந்துதான் தூக்கம் வந்தது, காடு வந்து முதுமொழி வந்து தலைவலி வந்தது. ஆண்களுக்கு தான் உங்களால என்னால நிறைய நேரம் தலைவலி வந்தது. மழை ஏன் படைச்சேன், என்னை எதுக்கு முறையா பாதுகாக்கிறேன், எதுக்கு முறையா சீவனை கொடுத்து நினைச்சு ஆண்கள் துக்கம் போடுவாங்க. இல்லையா? அப்படி பிள்ளையா நீங்க நடந்துருக்காரு. இல்லையா? தூக்கம் வந்துட்டா வேகமா உங்க கையினாலே வெளியே அடிச்சிடணும். வெளியே வெளியே அடிச்சுட்டா தூக்கம் போய் வழியே தூக்கம் போயிடும்ல. சரி கவனிக்கும், நான் படிச்சிருவான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவனுடைய கையை பிடித்து
உன்னை தூக்கி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. உன் மேல கை போட ஒருத்தனே விட மாட்டேன். சிங்கக்குட்டிகள் காய்ச்சடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எனவே சங்கீதம் 74 சொல்லுது, உங்க தேடுகிற யாரும் உங்களில் மகிழ்ந்து சந்தோஷிப்பார்கள். எனவே சந்தோஷப்படுவார்கள். உங்க தேடுகிற யாரும் உங்களில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். இன்னைக்கு வாழ்க்கையில தண்ணீர நீங்க மூழ்கிட்டீங்கன்னா நீ இயேசுவை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில் நன்மை குறைஞ்சிட்டே இருக்குன்னா நீ இயேசுவை நம்பலன்னு அர்த்தம். நீ பலமான காற்றை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு உண்டான பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, அதனாலதான் நான் தண்ணியில முழுகிட்டு இருக்கிறேன். காற்று பலமா இருந்தத பேரு பார்த்தனாலதான் தண்ணியில முழுகி போய் கர்த்தாவே எங்க ரட்சியம் என்று கதறனா. கர்த்தர் கையை பிடிச்சு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா?